ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களே, நான் தான் உங்களை NS கேப்டன். நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோவா ரயிலில் டே 2ல் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவன் டெம்பிள் முன்னாடி தான் இருக்கோம். நம்ம வந்து பெங்களூர் டு தர்மஸ்தலா போகிற வழியில் எடியூருங்கிற இடத்துல ஒரு சிவன் டெம்பிள் இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்தோம். பார்த்திபன் ப்ரோ வந்துட்டு அப்படியே ஆண்டி வேலை வர வழியில் இந்த கோயிலை காமிச்சாரு. தான் வந்துட்டார் பாருங்க. கூப்பிட்ட வேகத்தில் டான் விஜய் போட்டு வந்துட்டார் ப்ரோ. ஒரு வார்த்தைகள் ப்ரோ. ஜாலியாக போகிறோம், என்ஜாயாக பார்க்குறோம், அடுத்தவங்களுக்கு துன்புறுத்தாமல் ஈஸியாக சந்தோஷமாக போயிட்டு வரோம். அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மக்களை. 2 பேருக்கு கொஞ்சம் குட்டி பசங்க நாங்கள், வயசில் இல்லை, யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து எடியூர் டெம்பிள், பெங்களூர் டு தர்மஸ்தலா போகிற வழியில். அதாவது கோவா ரைடு இப்படியும் போகலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரூட்டு இருக்குது கோவாக்கு. அது கொஞ்சம் வெயில் காலம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த ரூட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பிளான் பண்ணிக்கிறோம். அந்த வழியில் என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு எல்லாம் காட்டிகிட்டே போகிறோம். கோவாக்கு போகிறோம், நேராக கோவாக்கு போய்ட்டு நேராக வீட்டுக்கு போயிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இடம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக பண்ணுறேன். நாங்கள் வந்து மிஞ்சி போனால் ஒரு 4-5 days 1 week பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த பிளானுக்குள்ளே எந்த இடத்தையும் இடம் பார்க்கலான்னு பாருங்கள். அப்புறம் இது எடியூர் சிவன் டெம்பிள், ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் இது. பெங்களூர் வந்து ஒரு 80 kilometers இருக்குது. யார் வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ள சிவன் எல்லாம் காட்ட முடியாது, வெளியே கோபுரம் மட்டும் காட்டுறேன். பார்த்துங்க, என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் மக்களை மறக்காமல் ப்ரோவோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல நாளாக இருக்குது. அதனால் மறக்காமல் போய் அந்த பல நாளாக இருக்கிற ஒரு லிங்கை தொட்டு உள்ளே போய் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கோவா ரைடு எபிசோடை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க கோப்ரோ விலாகில் சந்திக்கிறேன். கடமைக்காகலாம் சும்மா லிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடாதீங்க. கொஞ்சம் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயாச்சும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நாங்கள் அவ்வளோ போர் அடிக்கிற மாதிரிலாம் போட மாட்டோம். கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் நீங்களும் ஒரு 5வது ஜாயின் பண்ணிங்க. ஓகே, பை. நம்ம கோவா ரைடோட எபிசோட் 2ல இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த இடையூர் சிவன் டெம்பிள் பார்த்துட்டு இப்போ நம்ம வேண்டு தர்மஸ்தலா நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அசனுக்கு ஒரு 100 kilometer முன்னாடி இருக்கோம். இப்போ இந்த கோயில் எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது பேர் என்னப்பா, பெங்களூர்லேருந்து தர்மஸ்தலா போகிற வழியில் ஒரு 78 kilometers இந்த பக்கம் இடையூறுங்கிற பிளேஸில் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிவன் டெம்பிள்லையும் சிவனுக்கு முன்னாடி நேராக இருப்பார் நந்தி. ஆனால் இங்கே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கிறாரு. என்ன ரீசன் தெரியல. நான் வந்துட்டு உங்களுக்கு கூகுள் மாதாஜிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். முன்னாடி நம்ம பார்த்திபன் ப்ரோ போயிட்டுருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்திபன் ப்ரோவோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இந்த கோவா எபிசோட் 2, கோவா அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு ஒரே வேர்டாக முடிகிற ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா நிறையா பைக்கர்ஸ்க்கும் நிறையா ட்ராவலர்ஸ்க்கும் நிறையா பாய்ஸுக்கும் இந்த கோவாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம். எல்லா பாய்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை இந்த கோவா. ஸோ அப்படி ஒரு விஷயம் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் வந்து ஒரு நேஷ்னல் ரைடு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் ரைடு. ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு கொஞ்சமாக சுற்றிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே கோஸ்டல் ஏரியா வரைக்கும் போகிறோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கடலோரமாக நம்ம வண்டி ஓட்ட போகிறோம். சரியான எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டாகவும் தெளிவாகவும் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன். எல்லா பிளேஸஸும் கவர் பண்ணுறேன். சும்மா கோவா இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி கோவா கிளம்பணும் போனோம் வந்தோன்னு இல்லாமல் போகிற வழியில் இருக்கிற ஒவ்வொரு பிளேஸஸையும் நீட்டாக கவர் பண்ணி எல்லா பிளேஸஸையும் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். கோவா போகும்போது நீங்களும் இந்த மாதிரி இந்தந்த பிளேஸில் போகலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக கொண்டு வந்து நாங்கள் சேர்ப்போம். கண்டிப்பாக எல்லா பிளேஸுமே தரமான பிளேஸஸாக தான் எடுத்துகிட்டு வருவோம். நைட்டு ஆனால் மக்களே 4 மணிக்கு கிளம்பி இந்த ரோட்டில் வரக்குள்ள குளிருது பாருங்க சாமி. என்ன குளிருங்க, எனக்குலாம் கையெல்லாம் விரைச்சி போச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. என்ன பண்ணுறது, அப்படியே ஓட்டிட்டு வந்து தானே ஆகணும். குளிருதுங்கிறதுக்காக வண்டி ஓட்டாமல் இருக்க முடியுமா? நம்மளால் முடியாது. அசாடு ஆஃப் பண்ணிடலாம். விடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அசாடுக்கு வேலை கிடையாது. நம்ம முறை வேறு மக்களே. ஒசூர் தாண்டி வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டு நேற்று ஒரு பைக்கர் கொண்டாந்து டமால் இடிச்சுட்டாப்புல. இடித்த வேகத்தில் மிரரில் மர போயிடுச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வர வழியில் ஏதாவது கடையில் மாற்றுறதுக்கோ கேட்டு பார்த்துட்டேன். மொத்த செட்டாக தான் மாற்றிட்டாங்க. செட்டிங் எங்கேயுமே கிடைக்கல.
சரி இதுக்காக ஷோரூம் எடுத்துகிட்டு போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்னு டெம்பரவரியாக டேப் போட்டு வச்சுருக்கிறேன். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வர்றதெல்லாம் சோதனையாகவே வந்துட்டு இருக்கிறேன். பட் ஆனால் பல தடைகள், பல காடுகள், மலைகள் இல்லை, பல தடைகளை தாண்டி நாம் இந்த ரைடு பண்ணிட்டு இருக்கிறோம். சூப்பராக இருக்குது இந்த ஊர். என்ன ஊருன்னு தான் தெரியல. மங்களூர் 258 கிலோமீட்டர் மக்களை இங்கிருந்து மங்களூரு. இந்த ஃபோனு வேறு ஏதோ ஆகிப்போச்சு, அது பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குது. எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆனால் போதும். ப்ரோ லாரி சைடு போட்டுருவாரா? போட்டாரே. ஆனால் மக்களே செம்மையாக இருந்துச்சு மக்களே. நேற்று நைஸ் ரோட்டில் வரும்போது என்ன கொஞ்சம் ரோடு தான் தெரியாமல் அவர் கால் பண்ணி கேட்டு வந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு. இதுக்கு முன்னாடி யாராவது அந்த ரோட்டில் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பெங்களூருக்குள்ளே வந்தது. அதுவும் நம்ம வந்து அவுட்டர் சிட்டியில் தான் வந்தோம், உள்ள டீப்பஸ்ட் சிட்டிக்குள்ளே இறங்கலை. நம்ம அவுட்டர்லேயே வந்துட்டோம். ஏன்னா வந்துட்டு அந்த சவுண்டு பாத்தீங்களா சாமி? ஒரு சைட்ல வெடிச்சிட்ட மக்களை, என்ன மக்களை முன்னாடி போறது பராரி, பின்னாடி போர்ச்சியஸ், ரெண்டுமே சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கார் ரெண்டுமே. இப்போ அந்த சவுண்டு ஒரு செகண்ட்ல போகும்போது வந்துச்சு பாருங்க சாமி. நாமளும் ஒரு காலத்துல போயிடுவோம். அந்த ஒரு செகண்ட் தான் சவுண்டு வருந்துச்சு. நானே ஒரு சவுண்டு ஸ்டண்ட் ஆகிட்டு என்னடா ஆகுது. அப்புறம் பார்த்தா ஃபெராரி சாமி. நேத்தே ப்ரோ சொன்னாரு நிறைய சூப்பர் பைக்கு, நிறைய சூப்பர் கார்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ப்ரோடு. லெஃப்ட் ஓரம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. லெஃப்ட் ஓரம் போட்டாங்க. லைஃப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் கார்ஸ் நேர்ல பாக்குறேன். அங்க பாருங்க, பின்னாடி போறது போர்ச்சுகஸ், முன்னாடி இருக்கிறது ஃபெராரி ரெட் கலர் தான். ஜிடில வைசிட்டில பார்த்த வண்டியா நேர்ல பாக்குறேன். செம்மையா இருக்கு மக்களே வண்டி. சவுண்ட் இல்லையா? அந்த சவுண்ட் நோட்டு பாத்தீங்களா இல்லையா? அடடா அருமையா இருக்குது கோவா ட்ரிப்பு. நம்மளுக்கு ஒரு காலம் வரும் மக்களே, நாமளும் இதே ரோட்ல மஸ்டாங் ஜிடில போறோம். ட்ரீம் கனவு காணுங்கள், ஒரு நாள் நிஜமாகும் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஐயோ XUV 700 நல்லா இருக்கு மக்களே. பரவாயில்ல, சூப்பர் கார்லாம் பார்த்துட்டோம். ஸோ ரோட்லையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் மக்களே. எல்லாருமே ரைட் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்க, சேஃப்டி கியர்ஸ் போட்டு ரைட் பண்ணுங்க. ரொம்ப லாங் டிரைவ் பண்ணுறப்ப முக்கியமாக ஃபாரஸ்ட்லேயும் சரி, எல்லா பிளேசஸ்லையும் சரி, பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரேஷ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாக டிரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸ்பீடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்க, பொறுமையாக வண்டி ஓட்டுங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஹெல்மெட் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க மக்களே. ஸோ உங்கள் NS கேப்டன் நேஷனல் ரைடு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் நம்ம நேஷனல் ரைடு வந்து அப்படியே இன்டர்நேஷனல் ரைடு வரையும் போகிற அளவுக்கு வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு போங்க. ப்ரோ நல்ல வைப்பில் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ மக்களை நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எபிசோடை வந்து ரொம்ப லென்த்தாக கொண்டு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஷார்ட்டாக கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணுற மக்களே. ஸோ இன்னொரு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பி நேராக தர்மஸ்தலா போய் ரீச் ஆகணும். போகிற வழியில இப்போ நம்ம பார்த்த இந்த இடையூர் சிவன் டெம்பிள் மாதிரி இன்னும் ஆப்போசிட்ல பாத்தீங்களா உங்களோட வண்டி போச்சுது. நோட்டு பிரைவேட் பிள்ளை ஏதோ ஒரு சீரீஸ், அது என்ன தெரியல, கத்துல எல்லாம் தெரியல. பட் ஆனால் சூப்பர் பைக் ரெண்டுது டக்குனு சூப்பர் பைக்கை பார்த்தோன்னே எமோஷனல் ஆகிட்டேன். இந்த இடையூர் சிவன் டெம்பிள் பார்த்த மாதிரி இடையில வேற ஏதாவது நல்ல பிளேசஸ் இருந்தாலும் அதை கவர் பண்ணி கொண்டு வர மக்களே. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க. பார்த்துக்கின்ற சேனலோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற அதையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கூட தர்மஸ்தலால ஒரு பெரிய ரைடர் வந்து ஜாயின் பண்ண போறாரு. அவர் யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மக்களை. இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கண்டிப்பாக மிஸ்ட்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு மிஸ்ட் வர ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க, ஐயோ சந்தோஷமாக இருக்குதே. ஏன்னா வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத காரணம்னா இது வந்துட்டு சம்மர் டைம். ஸோ சம்மர் டைமுங்கிறனால வந்துட்டு மிஸ்ட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு மார்ச் மந்த்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் நம்ம வந்து கோஸ்டல் ஏரியாவுக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா முன்னாடி வந்து வெஸ்டர்ன் காட்ஸே இருந்தாலும்
இது வந்து ட்ரை ஆக போகிற டைம் தான். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு. அடாடாடாடாடாடா, மிஸ்டே இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்த உடுக்கி இவ்வளோ மிஸ்ட்டு கிடைக்குது. மிஸ்ட்டு இருக்குன்னு நினச்சிட்டு போகக்குள்ள ஒரு மிஸ்ட்டு இருக்கிறது இல்லை. ஐயோ ஐயோ என்ன சொல்கிறது. அங்கே பாருங்கள் இருக்க பயங்கரமாக மிஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது. செம்ம கூலிங்காக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் போக போக கண்ணு தெரியாத அளவுக்கு மிஸ்ட் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா சைடு எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தரமாக இருக்குது போங்க இந்த ரைடு. இப்போவே இப்படி இருக்குதுன்னா போக போக என்னென்னலாம் நடக்க போகுது நினைக்கும் போதே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். என்ன நேற்றுலேருந்து ஒரே ஜாக்கி வாய்ஸாக, சாரி ஜாக்கியில் வர நம்ம தாத்தாவோட வாய்ஸாகவே வந்துட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே உள்ளே போயிட்டா கண்டிப்பாக நமக்கு கண்ணு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது அந்த மிஸ்ட்டு. இந்த மிஸ்ட்டை பார்த்தாலே என்ன தான் தெரில, உள்ளேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம்லாம் நம்மளுக்குள்ளே வந்துடுது. அப்படி நம்மளுக்கும் மிஸ்ட்டுக்கு என்ன ஒரு கனெக்ஷன்னே தெரில. மிஸ்ட்டை பார்த்தாலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு குஜூடு ஆகிடுது. செம்ம சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே கண்ணு தெரியாது, ஒன்றும் தெரியாது. செம்மையாக இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, போக போக இன்னும் பயங்கரமாக மிஸ்ட் ஏறிக்கிட்டே போகுதே. அவர் வேறு அழுத்தி பிடிச்சிட்டாரு. அவரை பிடிக்க முடியுமா? அவரை பிடிக்கிறது இருக்கட்டும், மிஸ்ட்டு நம்மளை பிடிச்சிட மாட்டேருக்குது போகிற போக பார்த்தா. அங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது சாமி. ஆனால் உண்மையாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மக்களே. இங்கேயும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, மேலே நம்ம வெஸ்டர்ன் காட்ஸை டச் பண்ண, ஹில் ஸ்டேஷன் டச் பண்ணக்குள்ளே எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வேறு வைசரை மூடி இருக்கிறதுனால வைசர் ஃபுல்லாக ஃபாக் ஆகுது. போகிற போக்கு பார்த்தா வைசரை ஓப்பன் பண்ணிட்டு தான் ஓட்ட மாட்டேங்குது. ப்ரோ என்ன ஊர் ப்ரோ இது? சாமி செம்மையா இருக்கு ப்ரோ. மக்களே, டோல்கேட்டு லைவ்லேயே ஒரு டோல்கேட்டு இந்த அளவுக்கு மிஸ்டாக நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இல்லை, மிஸ்டில் டோல்கேட் இல்லை, டோல்கேட்டில் தான் மிஸ்டில் தான் டோல்கேட் இருக்குது. சரியான ஏரியா மக்களே, சரியான ஏரியா. என்ன நான் சொல்லுவோம், வர வழியில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க, மக்களே, அந்த பின்னாடி ஒரு ரைட் ரோடு போகுது பார்த்தீங்களா, அதில் போனால் தான் ஹாசன். இப்போ வந்து நம்ம ஹாசன்லேருந்து அவுட்டர் ரோடு மங்களூர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்மஸ்தலாவுக்கு இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. காலையிலேருந்து ஆல்ரெடி நம்ம எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டோம். இன்னும் வந்துட்டு 120 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம டே 2ஓட டெஸ்டினேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ ரொம்பவுமே ஒரு நல்லா இருக்கு ரைடு, ரொம்பவுமே நல்லா இருக்கு. 2 பேர் தான் போயிட்டு இருக்கிறோம். இன்னும் நான் சொன்ன அந்த 3rd பர்சன், 3வது பெரிய யூடியூபர் வந்து ஜாயின் பண்ணுவாரா என்னங்கிறது அவர் வந்தால் தான் தெரியும். அவர் வந்ததுக்கப்புறம் யார் என்னன்னு சொல்கிறேன். அவரோட வருகைக்கு வந்து நானே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், எப்படா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய யூடியூபர் அண்ட் அவ்வளோ பெரிய ட்ராவலர், இன்டர்நேஷ்னல் ரைடு வரையும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்தால் நல்லாயிருக்கும். நானும் அந்த எக்ஸப்டேஷனில் தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபோன்லேருந்து கிளார் வந்து கண்டிப்பாக கேமராவில் அடிக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரோ சொன்னார் இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குன்னு. அதே மாதிரி தான் இருக்குது ரோடு மக்களே. ஆனால் அந்த மிஸ்ட்டு தான் மக்களே, நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹில் ஸ்டேஷனில் கூட அவ்வளோ மிஸ்ட்டு நம்ம பார்த்ததே இல்லை. ஒரு பிளெயின்ஸில், ஒரு ஹைவேஸில் இந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குன்னா ஐ கான்ட் பிலீவ் இட். அவ்வளோ மிஸ்ட்டு சாமி, அப்படி இருந்துச்சு மக்களே. நானும் மிரண்டே போயிட்டேன், எனக்கு கண்ணே தெரியல ஒரு கட்டத்துக்கு தானே. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. டக்குனு அங்கே வந்து டோல்கேட்டு தாண்டி ஒரு கடையில் நிறுத்தி, இங்கே இட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே. இட்லி வந்து அப்படியே நம்ம ஊரில் வந்துட்டு இந்த ஊத்தாப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸில் இருக்குது இட்லி. ஆனால் நல்லா இருந்துச்சு. குழம்பு இட்லிலாம் போட்டு சாப்பிட்டு ஒரு வடையை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு கேமராவை எடுத்து மவுண்டை பண்ணிக்கிட்டு மறுபடியும் கிளம்பிட்டேன் மக்களே. அதாவது நேற்று சுந்தர் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோரியில் ரிப்ளை பண்ணியிருந்த மாதிரி, அவன் பாதை சிறுசாக இருந்தாலும் அவன் போகிற பாதை பெருசாக இருந்துச்சுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி ஏதோ ஒரு சிட்டி வருது, சம்திங் ஏதோ ஒரு சிட்டி. நம்ம ஊரானா நம்மளுக்கு தெரியும் மக்களே. நானும் இங்கே பெங்களூரில் தாண்டினதுக்கப்புறம் பார்க்குறேன் இன்ன வரைக்கும் இவ்வளோ கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக நம்ம வந்துட்டோமா.
180 கிலோமீட்டர்ஸில் இன்ன வரைக்கும் ஒரு டிஎன் வண்டி நான் பார்க்கல. இந்த ரோட்டில் ஒரே ஒரு டிஎன் வண்டி தான், அது நாம் மட்டும் தான் போயிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே கேஏ தான். நாம் ஒருத்தர் தான் டிஎன் 36. டிஎன் 36 நம்ம தான் எப்பயுமே நம்ம தான். நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 23 ஏஜுக்குள்ளே கோவா ரைடு பட்ட ஒரே ஆள் நம்ம தான். அது சோலோ ஐ மீன் சோலோனா பில்லியன் இல்லாமல். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி சன் நல்லா இருக்குது மக்கள் பில்டிங்கு. ஆனால் பிளாக் பேர்டர் பையன் சும்மா சரியான பிக்கப்பில் இருக்கிறான் மக்களே. நீ ஏறி அமுத்துறா கேப்டன், இது நம்ம காவண்டா, நம்ம இறங்கி ஆடலாம்டாங்கிறான். அழுத்தி புட்டுதா போய்கிட்டே இருக்கிறான். எனக்கே தெரியல, ஐயோ நம்ம பிளாக் பேர்டர் இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி இருக்கு. செம்ம என்ட்ரி மக்களே, சரியான பவர், சரியான குரூசிங்கு, பக்காவாக இருக்குது. ஸ்டெபிலிட்டி தான். எனக்கு இந்த மிரர் மட்டும் அந்த கம்ப்ளீட் இடிக்காம மன்னிச்சுக்க தெரியாமல் பேசிட்டேன். அவர் மட்டும் கொண்டாந்து இடிச்சு லொல்லையாக்கா போட்டுருந்தாரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு லெஃப்ட் மிரர் பார்க்கணும்னா இப்படி தள்ளி பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது மக்களே. ஆனால் வந்துட்டு இந்த இடம்லாம் வந்து ட்ரீம் பிளேஸ் அப்பாவுக்கு. இந்த பக்கம்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அப்பாவுக்கு பிடிக்கும். ஏன்னா அப்பாவுக்கு வந்துட்டு கர்நாடகா ஸ்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பக்கம்லாம் அப்பாவுக்கு வரணுங்கிற ஆசை. அவரோட ஆசையை இப்போ ஆசையை வந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அவரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அவரு சொன்னார், நானும் தான் வந்திருக்கேன், காசு இருந்தால் வந்துருவேன் அப்படிங்கிற, வண்டி நல்லா இருந்தால் வந்துடுவேங்கிற மாதிரி சொன்னார். நான் தான் இருந்துட்டேன். என்ன தகப்பா ஒன்றை கூட்டிகிட்டு நான் கோவா போய் ஆடாடா ஒரு தேவதை வந்து போகுதே இந்த வழியில். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ இந்த பாட்டு பாடினேன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல தானே. அதாவது நான் அப்பாட்ட இருந்துட்டு, தகப்பா ஒன்றை கூட்டிகிட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டு கோவாவில் எவ்வளோ வேலைக்கு ஆகாது, நீ வீட்லேயே ரேட்டாக போயிட்டு வர வேணா, அப்புறமா நீ தனியாக வண்டி எடுத்துகிட்டு போய் கேட்டேன். அதான் நமக்கு அப்பா கூட்டிட்டு யாராவது கோவா வருவாங்களா யோசிச்சு பாருங்க. அதுவும் நான் ஒரு பேச்சுலர், 10ஆவதுக்கு புரோக்கன் ஹார்ட்லேருந்து இப்போ சிங்கிளாக வேறு இருக்கிறேன். நான் போய் ஒரு ஃபாதரை கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்குமா? கூட சிங்கிளாக போனோம்னா கோவா என்ஜாய் பண்ண முடியும். எல்லாரும் பிரேக்கப்புக்கு அப்புறம் எங்கெங்கேயோ போவாங்க. நான் மட்டும் தான் கோவா போகிறேன் பிரேக்கப்புக்கு அப்புறம். எப்படி வேற மாதிரி இல்லை, டபுள்லாம் பிரேக்கப்புக்கு அப்புறம் கோவா. ஐயோ அதான் நல்லா இருக்குது மக்களே, நல்லா இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு முன்னாடி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ப்ரோ புரியல, வேற மாதிரி இருக்குது ப்ரோ. ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் கேமரா ஆன் பண்ணுறதுக்கே மறந்துட்டு நான் பாட்டுக்கு மூழ்கிட்டேன் ரைடில். இப்போ தான் கேமராவே ஆன் பண்ணி இருக்கிறேன். என்ன ப்ரோ புரியல? இதுவா? ஆஹா ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ. நான் விளாக் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறதே மறந்துடுறேன். அந்த பாலத்துக்கு முன்னாடி விட்டீங்களா? அதானே? இதெல்லாம் ஹில் ஸ்டேஷனா ப்ரோ? வெஸ்டர்ன் காட்ஸா? இப்போ மக்களே நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ளே ரீச் ஆகிட்டோம். வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் கர்நாடகாவோட சைடில் இருக்கும். ரொம்ப நாள் ஆசை இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ளே வரணும். என்ன ப்ரோ? ரொம்ப நாள் ஆசை இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ளே வரணும். 500 நம்மளுக்கு பிடிச்ச மாடல். அதாவது பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எல்லாமே வந்துட்டு காஃபி எஸ்டேட். காபி டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி காபி டீ காபி டீ 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 காபி டீ காபி. நல்லா வியாபாரம் பண்ணுறீங்கள. நல்லா இருக்கும் மக்களே. வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு சிறிய பகுதி இது. வெஸ்டர்ன் காட்ஸோட கண்டினியூட்டியில் இது ஒரு பார்ட். அந்த பார்ட்டுக்குள்ளே குழிக்குள்ளே விட்டேன் பார்ட்டுக்குள்ளேன்ட்டு.
நாம் சுற்றிட்டு இருக்கிறோம். ரோடு சும்மா தாறுமாறாக இருக்குது. என்ன ப்ரோ? கோட்டை நடந்து போகணுமா? ஐயோ, போகலான்னா போகலாம். மக்களை ஆனால் உங்களை என்ன ஸ்கெப்டன். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலா போகிற வழியில் என்ன ப்ரோ, மஞ்சுராபாத் ஃபோர்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானால் கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட்டு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி தான் மேலே போகணும். போகலாம் வாங்க ப்ரோ, போகலாம் ப்ரோ. ப்ரோ இல்லை, நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க ப்ரோ போகலாம். போகலாம். ப்ரோ என்ன ப்ரோ புயலாட்ட போகிறீங்க? இவ்வளோ ஸ்பீட்லாம் என்ன எனக்கு நெஞ்சு கிஞ்செல்லாம் அடைச்சி கூப்பிடுவா. ஸோ இந்த ஃபோர்ட் வந்துட்டு சொல்லுங்க மக்களே. இது வந்து பார்த்தா ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். சின்ன ஹில் ஸ்டேஷனில் கட்டியிருக்குது ஃபோர்ட்டு. பட் வந்து ஸ்டார் ஃபோர்ட்டுன்னு கூட சொல்லலாம். இதை நம்ம கிட்ட ட்ரோன் இருந்தால் ட்ரோன் பார்க்க கூட தெரியும். ஸ்டார் வர்றது சின்னதாக ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆர்டர் பண்ணுறேன். கூகுள் வந்து ஆர்டர் பண்ணுறோம். அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸ்டார் ஃபோர்ட்னா ஃபேமஸ் இங்கே. ஏன்னா ஸ்டார் டைப்பில் தான் இந்த ஃபோர்ட்டு வந்து திப்பு சுல்தான் கட்டியிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டு இருக்கிறோம். மழை காலத்தில் வாங்க சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஃபுல் க்ரீனிஷாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். கழட்டி கடையில் என்ன கொடுத்துட்டு வரணும், ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. பலா பிஞ்சு பாருங்கள். பலா மரம், வேர்பலா இதான் பிஞ்சு விட்டுருக்குது. வேர்பலா ப்ரோ. அது அடியில் தான் ப்ரோ, மரத்துக்கு அடியில் தான் காய்க்கும், மேலே காய்க்காது அதிகமாக. ஓ ஓகே, வேர்பலான்றது. அதாவது மக்களே, நம்ம சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மரத்து மேலே காய்க்கும். இது வந்து அடியில் தான் காய்க்குமாம்மா. ஆமாம், மரத்து பாதி பாகத்துலேருந்து கீழே காய்க்கும். அவ்வளோதான், பிள்ளைக்கு நெஞ்சு கிஞ்செல்லாம் வெடிக்க போகுது மேலே போகிறதுக்குள்ளே. தண்ணி கூட எடுத்துன்னு வரல. ஃபோட்டோட என்ட்ரி வந்துட்டோம். ரெண்டு பக்கம் பாருங்கள் மதில் சுவர். மதில் சுவர் தான் பார்க்கணும், வேறு எதுவும் பார்க்கக்கூடாது சொல்லிட்டேன். ஆடா எவ்வளோ பெரிய மதில் சுவர். அங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சர்லாம் தாறுமாறாக இருக்குது. இதுதான் ஃபோட்டோட என்ட்ரி. வீடியோ கேமராவே அலோடு இல்லையா? பார்த்துக்கோ. ட்ரோன் நாட் அலோடா. பாருங்கள், ஸ்ட்ரக்சர்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ போயிட்டு இதெல்லாம் சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. திப்பு சுல்தான் சொன்னோம் ப்ரோ. இல்லை பாலாஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்லையே கட்டிக்கிறாங்க. கருங்கல் ப்ளஸ் மணல். மணல் ப்ரோ, அது ஒரு மாதிரி மண். அதான் இந்த சுண்ணாம்பு கொட்டைக்காயெல்லாம் இடித்து பேஸ்ட் மாதிரி மாற்றி செய்வாங்க. சூப்பராக இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு மக்களே, இப்போ தான் வந்துருக்குறோம். கர்நாடகாவில் பார்க்க போனால் திப்பு சுல்தானுடைய கோட்டைகள் அதிகமாக இருக்கும். நிறையா பார்த்துருக்கேன். பெங்களூரில், மைசூரில், என்ன பக்கம். மக்களே, இதுதான் இந்த ஸ்டார் மேலே இருக்கக்கூடிய இடம். இது வந்து பார்த்திங்கன்னா கிணறு. தண்ணீர் இப்போது இல்லை, அப்பொழுது இருந்திருக்கும், இப்பொழுது இல்லை. இப்பொழுது ஸ்டார் மட்டுமே உள்ளது. நம்ம பார்த்திபன் ப்ரோ, ராணியோட குளியல் அறை இது. குளியல் அறை இல்லை, அறை இல்லை, கிணறு, குளியல் குளம், நீச்சல் குளம். ஸோ பாருங்கள், சுற்றி வர ஸ்டார் தான் இது. இதை பார்க்குறதுக்கு தான் 200 படி நெஞ்சு நிமித்திட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு ஏறி வந்திருக்கிறோம். மக்களே, இந்த ஸ்டார் பாருங்கள், அப்படியே அல்டிமேட்டாக தெரியுதா? இங்கே போய் அப்படி போய் இப்படி வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த பக்கம் தெரிகிற இந்த எல்லா ஹில் ஸ்டேஷனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸோடு சேர்ந்தது. மூச்சு வாங்கிக்கிறேன், ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ பார்த்திபன் ப்ரோ பாருங்கள், மேலே ஏறி மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு நின்றுக்கிறாரு. ஸோ இந்த ஃபோர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் வந்து 1792, அதாவது 1792 இதை வந்து திப்பு சுல்தான் கட்டியிருக்காரு.
ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கர்நாடகா ஸ்டேட்டை முக்கால்வாசிங்கிறத விட 90% ஆண்டது வந்து திப்பு சுல்தான் தான் ஆண்டார். அவர் தான் கட்டினார். ஸோ ஆனால் இது என்ன பர்பஸ்க்காக கட்டினாருன்னு தெரில. பட் ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பில்ட் வந்துட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மேல் மட்டம் மட்டும் ஸ்டார் இல்லாமல் அந்த குளிராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிணறு ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் மாதிரி தான் இருக்குது. பழைய ஹிஸ்டாரிக்கல் ஃபார்முலா இல்லை, அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியல. அதுவும் இல்லாமல் மூச்சு வாங்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்த ரோடு அங்கே தெரியுது பாருங்கள், ஒரே ஒரு கோடு மாதிரி. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். பார்த்திபன் ப்ரோ vlog பண்ணிட்டுருக்காரு. மறக்காமல் அவரோட சேனலில் போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம இப்போ அந்த வழியாக தான் போகிறோம். அது பாட்டுக்கு ஏதோ ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கிறேன். அவரு ஒரு பக்கம் பாரு கேட்டு நம்மளை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம அவரை பார்த்து பேசுவோம். சரி, ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல பிளேஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் NS கேப்டன். இங்கே இருக்காரு. சொல்லிடுங்க ப்ரோ. பிஜிஎம் போட்டுருவேன் கண்டிப்பாக. மேலே போகிறதா ப்ரோ. காட்டு வழி போகிற பொண்ணை கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைச்சா கலங்கி நிற்காதே, புலி நடுங்கோ ப்ரோ. கீழே பார்த்து வாங்க, அப்புறம் நாம் குழியில் ஓடிடுவோம் ப்ரோ. அது என்ன கீழே ரெசார்ட்டா? ஐயோ ஓட்ட ப்ரோ, உடஞ்சிருக்கீது, உள்ளே போயிட மாட்டோம்ல. அது காலை கேட்கும் ப்ரோ. அப்புறம் மஞ்சுமல் பைஸ் ஆயிரும் ப்ரோ. வேணாம் ப்ரோ, மேலே ஏறாதீங்க. இதெல்லாம் உடையாது ப்ரோ. அப்பா அங்கே பாரு, எத்தனை ரெசார்ட் கட்டி நிற்கிறாங்க பரதேசி பசங்க. மலையை வச்சு அங்கே ஒரு கிரவுண்டு கட்டி நிற்கிறாங்க. நாம் சேவ் ஃபாரஸ்ட்டுன்னு கதறிட்டு இருக்கிறோம். இவங்க போட்டு சேவ் பண்ணி தள்ளுறாங்க ஃபாரஸ்ட்டை. என்னத்த சொல்ல, இதெல்லாம் சொன்னால் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்ருவாங்க. ஸோ நம்ம அதனால் பேசக்கூடாது.